ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் வாசகாலை பற்றி பார்ப்போம். சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் செஞ்ச ஒரு மெயின் வாசகால், அதை நான் செய்யும்போது சில ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். இந்த வாசகால் பார்த்திங்கன்னா, நான் எவ்வளவோ வாசகால் செஞ்சுருந்தாலும் அதில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு வாசகால். இந்த வாசகால் பார்த்திங்கன்னா முழுக்க பர்மா தேக்கில் தான் நான் செஞ்சுருந்தேன். இதோடைய கார்விங் வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா கையாலே செஞ்சது தான் இது. இப்போ இன்றைக்கி செய்கிற மாதிரி மிஷினில் செய்கிற காலகட்டம் இல்லை இது. ஏன்னா இது 10-11 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதுனால மிஷின்லாம் அந்தளவுக்கு பிரபலம் ஆகலை. அதனால் நாம் அந்த சிற்ப வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டு இதோடைய அடுக்கு சக்கையெல்லாம் கையாலேயே இந்த பூ வேலையெல்லாம் செஞ்சோம். இது ரொம்பவே சிறப்பாக வந்ததுன்னு சொல்லணும். இதோடைய ஒவ்வொரு படமாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை பாருங்கள். இது அந்த மெயின் வாசகாலுடைய மேல்படி, அதாவது கீழ்ப்படி, கழுத்துப்படி, மேல்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கால் வச்சு ஏறி போகிறது கீழ்ப்படி, சாமி பலகைக்கு கீழே இருக்கிறது கழுத்துப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு மேலே இருக்கிறது மேல்படின்னு சொல்லுவோம். அப்படி நீங்கள் பார்க்குறது தான் மேல்படி. நாம் ஒவ்வொரு வாசகால் செய்யும் பொழுதும் மேல்படியில் இந்த மாதிரியான ஒரு வேலைப்பாடுகள் வைக்கிறது வழக்கம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ஒரு அடுக்கு சக்கை, அதுக்கு கீழே பூ டிசைன் இருக்கிறது ஒரு அடுக்கு சக்கை, அதுக்கு கீழே இருக்கிறது மெயின் மரம். பொதுவாகவே இந்த மெயின் மரம்ன்றது 5க்கு 4 அல்லது 6க்கு 4 யூஸ் பண்ணுவோம். இது 6க்கு 4 யூஸ் பண்ணது. இது முழுக்க பர்மா தேக்கில் செஞ்ச ஒரு வாசகால். இதோடைய படங்களை அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த கார்விங் டிசைன் எல்லாமே கையாலே தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். அடுத்தடுத்த படங்களை அப்படியே காமிக்கிறேன். இது வாசகாலுடைய அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதில் நாங்கள் எந்த ஒரு ஆணியுமே பயன்படுத்தலை. இது அடுக்கு சக்கை எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணோம். அந்த ஸ்க்ரூவும் பார்த்திங்கன்னா எதிர்பக்கத்துலேருந்து எந்த ஒரு ஸ்க்ரூவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். கீழ்ப்பகுதியிலிருந்து தான் ஸ்க்ரூவெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் வாசகால் பார்க்கும்பொழுது எந்த ஒரு பழுதுமே உங்களுக்கு தெரியாது. ஒரு ஆணி ஓட்டையோ இல்லை ஒரு ஸ்க்ரூ தோலையோ எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி தான் அந்த வாசகாலை செஞ்சுருப்பாங்க. அதே முறையில் தான் இந்த வாசகாலையும் நாங்கள் செஞ்சோம். எப்போவும் வாசகால் செய்யும்போது கேசானியை நாங்கள் பயன்படுத்துறதில்ல. இதோட பூ வேலைகள்லாம் பாருங்கள், ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சது இந்த வாசகால். அடுத்தடுத்த படங்களை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கதலிப்புன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வாசகால்லையும் 2 பக்கங்களில் கீழ்ப்பக்கங்களில் இந்த மாதிரி ஒரு பூ வேலைப்பாடுகள் வரும். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிசைனில் வரும். இது நம்ம பகுதிகளில் செய்கிற ஒரு மாடல் இது. இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த சிற்ப வேலைகள் ரொம்பவே தெளிவாகவும் அழகாகவும் இருக்குது. இதை முழுக்க கையால் செய்யப்பட்டதுன்றதுனால ரொம்பவே சிறப்பாக வந்திருக்குது. இதை பாருங்கள். இது மேல்படி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது அதோடைய இன்னொரு பக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு பக்கம் பார்த்திங்க இல்லையா, அதில் இன்னொரு பக்கம். இதோடைய கீத்து வேலைகள் எனக்கு இந்த வாசகாலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஏன்னா அதிக டீட்டெயிலிங்கோட ரொம்பவும் தெளிவாக இதோடைய கீத்து வேலைகளை செஞ்சுருக்காங்க. இதனால் எனக்கு இந்த வாசகாலை பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த வாசகாலுடைய முழு அமைப்பு. நான் சில படங்களை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா இது 11-12 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இந்த வாசகாலை செஞ்சு. அதனால் அந்த காலகட்டங்களில் இருக்கிற கேமரா வச்சு இந்த படங்களை தான் எடுக்க முடிஞ்சுது. அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வாசகால் எப்படி இருக்குதுன்னு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வாசகால் உங்கள் வீட்டுக்கு செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாகவே நான் செஞ்ச வாசகாலில் இதுவும் எனக்கு பிடிக்கும். அதனால் இந்த வாசகாலை இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.